வணக்கம். இது நம்ம ஒன்லி பொட்டேட்டோ சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி. இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அப்படி செய்யலாம் பார்க்கலாம். 100 கிராம் பட்டாணி எடுத்து அதை 8 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதன் பிறகு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதன் பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதன் பிறகு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னு ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி வதங்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆயிருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது 150 கிராம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூட சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பட்டாணி அதை நம்ம இதோட கலந்துடலாம். அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம கிரேவியை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கிரேவி ஃபுல்லாக தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.